வெல்கம் டு தமிழ் அண்ட் கேட். இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டூல் பார்க்க போகிறோம், அதுதான் காப்பி. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் மூவ் டூலை பற்றி கம்ப்ளீட்டாக நடத்தியிருக்கேன். மூவுக்கும் காப்பிக்கும் பேசிக் சேம் தான். ஸோ மறக்காமல் மூவ் டூலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காப்பி டூலை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம காப்பி டூலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம மாடிஃபை பேனலில் பார்த்தீங்கன்னா மூவுக்கு கீழே காப்பி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இப்போ எஸ்கேப் இங்கே வெளில வந்துடுறேன். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் தான். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் கீ வந்து CO. ஜஸ்ட் CO மட்டும் டைப் பண்ணி ஸ்பேஸ் இல்லைன்னா என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க, நீங்கள் காப்பி டூலுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இப்போ காப்பி டூலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ காப்பியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். காப்பியை ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இதை நீங்கள் கம்பல்சரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரே கீ தான் F3. இதை நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆயிரும், திரும்ப இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ண ஆன் ஆயிரும். இப்போ இது ஆன் ஆயிருச்சு. இப்போ இந்த திட்ட மவுஸை வச்சு ஜஸ்ட் நான் ரைட் மவுஸ் பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் என்னென்னலாம் நான் டிக் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நீங்களும் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு மவுஸை ஒரு வாட்டி ஸ்க்ரீனில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்போட யூஸை பற்றி நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. காப்பி டூலை ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம எதை காப்பி பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு CO டைப் பண்ணி ஸ்பேஸ் இல்லைன்னா என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணணுமே உங்களுக்கு ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட்னு கேட்குது. நீங்கள் பேஸ் பாயிண்ட் எந்த பாயிண்ட்டை வேணாச்சும் கொடுத்துக்கலாம். நான் இந்த பாயிண்ட்டை பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன். பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இப்போ என் மவுஸை மூவ் பண்ணுறேன். இப்போ மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஹரிசாண்டலாக லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வெர்டிகலாக டாப் அண்ட் பாட்டம் வருது. என்ன ரீசன்னா நான் F8 ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ஆனில் இருக்குது. இதை நான் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் ரேண்டமாக எங்கே வேணாச்சும் இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அதுவே நீங்கள் F8 ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ நான் F8 ஆன் பண்ணிட்டேன், ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது. இப்போ ஹரிசாண்டலாக மூவ் ஆகிறதோ இல்லை வெர்டிக்கலாக மூவ் ஆகிறதோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம அக்யூரேட்டாக இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த காப்பி எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய காப்பி எனக்கு 500 டிஸ்டன்ஸில் வேணும்னா 500ன்னு ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேங்க. இப்போ 500 டிஸ்டன்ஸில் வரும். இப்போ நான் டைமென்ஷன் செக் பண்ணுறேன். இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக 500 டிஸ்டன்ஸில் வருது. ஸோ இது ஒரு விதமான காப்பி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆப்ஜெக்டை திரும்ப செலக்ட் பண்ணுறேன், காப்பி போகிறேன், திரும்ப அதோட சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணி அக்யூரேட்டாக எனக்கு எந்த பாயிண்டில் வேணுமோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைனோ இல்லை பாலிகனோ இல்லை எலிப்ஸோ இல்லை சர்க்கிளோட சென்டரோ நீங்கள் எந்த பாயிண்டில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக கொண்டு போயிட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் காப்பியோட பேசிக். இப்போ காப்பியில் உள்ள ஒரு ஸ்பெஷலான ஒரு டூல் தான் பார்க்க போகிறோம், அதுதான் அரே. இதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அதுக்கு நம்ம தேவைப்படுறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் காப்பின்னு கொடுத்துட்றேன். காப்பின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. நான் எந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் வந்துடும். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் நான் மூவ் பண்ணுறேன்னா இது மாதிரி வரும்போது கீழே பார்த்தீங்கன்னா அரேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எதுக்கு அரேனா, உங்களுக்கு இப்போ 4 பாக்ஸ் இருக்குது. அந்த 4 பாக்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த சேம் டிராயிங்கோ இல்லை சேம் டெக்ஸ்ட்டோ வேணும். ஸோ அது மாதிரி டைமில் நீங்கள் இந்த அரேயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைனிங் எத்தனை எம்டி பாக்ஸ் இருக்குது, 4 எம்டி பாக்ஸ் இருக்குது. ஜஸ்ட் 5ன்னு ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். நம்ம 4 தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம 5 கொடுக்கணும். அப்படி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் நான் கணக்கில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5 இதுலேயும் ஒரே டிராயிங் ஃபில் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 5 காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதை ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக அரேயை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம காப்பியில் உள்ள அரேயை யூஸ் பண்ணுறோம். ஸோ காப்பியில் உள்ள அரேவை நம்ம பார்த்தாச்சு. இப்போ அந்த அரேயில் உள்ள ஃபிட்டுன்னு ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்லோப்பான ஒரு ரேம்ப் இருக்குது. இந்த ரேம்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லேம்ப் போஸ்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக எத்தனை லேம்ப் போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா 10 லேம்ப் போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவல் சைட்டில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒரு லேம்ப் போஸ்ட்டையும் இன்னொரு லேம்ப் போஸ்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது தெரியாமல் இருந்துச்சுன்னா சைட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி காப்பிக்கு போயிடுறேன். காப்பியில் போயிட்டு எனக்கு தேவையான பேஸ் பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அரேக்குள்ளே போயிருங்க. டோட்டலாக எத்தனை ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும்னா 10 ஐட்டம்ஸ் வேணும். ஸோ அந்த 10 நீங்கள் ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. 10 கொடுத்து நம்ம என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஜஸ்ட் ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை போய் ஒரு வாட்டி
ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபிட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட், அது என்னென்னா அந்த எண்ட் பாயிண்ட் தான். டோட்டல் நம்ம 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 30 மீட்டரோட எண்ட் பாயிண்ட்டை நான் போய் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட எண்ட் பாயிண்ட்டு. ஸோ அதை போய் செலக்ட் பண்ணி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப் எம்கி வெளில வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 லேம்ப் போஸ்ட் வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் உள்ள சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த திட்டம் அதோட சென்டர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது மூலமாக இதை சைட்டில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸு 3295 வருது. அதுதான் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 30 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இந்த லேம்ப் போஸ்ட்டை நம்ம இத்தனை டிஸ்டன்ஸில் வச்சா இது பார்க்குறதுக்கு அப்படியே சிமெட்ரிக்காக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம அறையில் உள்ள ஃபிட்டை யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நாம் இந்த செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணுறதும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.